உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது, நமக்கு எத்தனையோ பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நம்ம கோவிலுக்கு போறோம், சுவாமி தெய்வ தரிசனங்கள்லாம் பண்றோம். முதல்ல கோவில் உள்ள போன உடனே முதல்ல கைகால் அலமிண்டு உள்ள போறோம். வெளியில கோவில்ல ஜலம் இருக்கும், வெளியில கைகால் அலமிண்டு கோவில் உள்ள போறோம். உள்ள போன உடனே கொடிமர தரிசனம் பண்ணி நேரம் விநாயகர் பெருமானை ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்றோம். இப்படி ஒவ்வொரு சன்னதிகளா தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, சில ஆலயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சப்த மாதர்கள் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. இந்த சப்த மாதர்கள் பாத்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும், 3 விதமாக இருக்கும். சில இடத்துல வெறும் சப்த மாதர்கள் மட்டும் இருப்பாங்க. சில இடத்துல அரச மரம் வேப்ப மரத்தோட சேர்ந்து சப்த மாதர்கள் அப்படின்னு இருப்பாங்க. சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விநாயகர், 2 நாகர், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அரசு வேம்பு, சப்த மாதர்கள், இப்படியும் சில ஆலயங்கள்ல இருப்பாங்க. ஆனா இந்த சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த 7 விதமான அந்த சில பேருக்கு இந்த சப்த மாதர்கள் பாத்தீங்கன்னா குலதெய்வமா கூட அமையும். சில பேருக்கு எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு குலதெய்வமே தெரியலங்க, நாங்க குலதெய்வ வழிபாடே பண்ணினது இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த சப்த மாதர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க குடும்பம் சுபிக்ஷமா இருக்கும். சப்த மாதர்கள் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு. ஒரு கல்யாணம் நடக்கல, ஒரு குழந்தை இல்லை, எனக்கு சில விஷயங்கள்ல நடக்கல, எனக்கு குலதெய்வம் தெரியல, குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க இந்த சப்த மாத்ரு, இந்த மாதர்கள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடும். அதுல சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பிராமி. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மனின் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, பிராமி தேவி அப்படின்னு பேரு. அதே போல 2வது பாத்தீங்கன்னா மகேஸ்வரி அப்படின்னு பேரு. மகேஸ்வரின்னா யாரு? மகேஸ்வரனின், சிவனுடைய சக்தி மகேஸ்வரன், மகேஸ்வரி அப்படின்னு சொல்லி. கௌமாரி, கௌமாரி யாரு? கௌரி தேவி, சக்தியான ஒரு தெய்வம். அதே போல வைஷ்ணவி, வைஷ்ணவி யாரு? விஷ்ணு பகவானுடைய சக்தி படைத்தவள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வாராகி, வாராகி அம்பாளுடைய சக்தி படைத்தவள். இந்திராணி, இந்திராணி யாரு? இந்திரனுடைய சக்தி படைத்தவள். சாமுண்டி, சாமுண்டியுடைய சக்தி படைத்தவள் அப்படின்னு சொல்றோம். இந்த 7 விதமான மாத்திரும் சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்றோம். சப்த கண்ணி சொல்றோம், சப்த மாதர்கள்னு சொல்றோம். இந்த சப்த மாதர்கள் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒன்று. இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஏதாவது நீங்க ஒரு குறிப்பிட்ட வாரம் கணக்கு வச்சுக்கணும். 6 வாரம் கணக்கு வச்சுக்கோங்க. 6 வாரம் தொடர்ந்து 6 வாரம் கண்டிப்பா நம்ம செய்யணும். குலதெய்வம் தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமா நான் ஒரு திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கேன், எனக்கு திருமணம் நின்னு போயிடுத்து, ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் நின்னு போச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அபார்ஷன் எனக்கு ஆயிடுறது, எனக்கு அடுத்தடுத்து அபார்ஷன் ஆயிடுறது, உடல்நிலை சரியா இல்லை, என்னுடைய கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வழிபாடானது சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். 6 வெள்ளிக்கிழமை கணக்கெடுத்துக்கோ. காலையிலேயே சூரிய உதயத்திலேயே கணக்கெடுத்துக்கோ. 6 வெள்ளிக்கிழமை எதுவும் சாப்பிடக்கூடாது. பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம காலையில அந்த சப்த மாத்திருக்கு என்ன பண்ணுங்க, ஜலத்தினால அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணுங்க. பால் அபிஷேகம் பண்ணி ஃபுல்லா நிறைய மஞ்சள் பூசுங்க. நிறைய மஞ்சள் பூசி குங்குமம் வைங்க. குங்குமம் வைத்து ஒவ்வொரு மாதர்களுக்கும் 2 வெத்தலை, பாக்கு, என்ன பாக்கு வைக்கணும்? கொட்டை பாக்கு வைக்கணும். போல சுவாமிக்கு நீங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, 2 வெத்தலை, கொட்டை பாக்கு வைத்தால் விசேஷமானது. சோ இந்த மாதிரி இந்த கொட்டைப்பாக்கு சுவாமிக்கு வைத்து அதோடு சேர்த்து, கொட்டைப்பாக்கோட சேர்த்து என்ன வைக்கணும்? மஞ்சள் சேர்த்து வைக்கணும். கிழங்கு மஞ்சள் சொல்றோம் இல்லையா, கிழங்கு மஞ்சள் சேர்த்து அந்த 3 பொருள் அதுல இருக்கணும். அந்த 3 பொருள் அதுல வைத்து முன்னாடி சுவாமிக்கு முன்னாடி ஒரு இலை போட்டு கொஞ்சமா சக்கரை பொங்கல் செய்து அந்த சக்கரை பொங்கலும் சுவாமிக்கு தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழங்கள் நைவேத்தியம் பண்ணி, அதே போல தீபம் ஏத்துங்க. 9 தீபம் ஏத்துங்க. 9 தீபம் ஏற்றி அந்த சப்த மாத்திரு வழிபாடு பண்ணுங்க. 9 அந்த 7 சுவாமிக்குமே திருமாங்கல்ய சரடு இருக்கு பாத்தீங்கன்னா, 7 சுவாமிக்குமே சாத்துங்க. சாத்தி நீங்க பூஜை பண்ணின நேரம் நீங்க எதையுமே எதிர்பார்க்காம நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய முதல் நாள் பூஜையே திருப்தி ஆயிடுதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்றைய நாள்ல நீங்க பூஜை முடிச்சு நீங்க கிளம்புறதுக்குள்ள ஒரு சுமங்கலி உங்ககிட்ட பேசுவாங்க, உங்ககிட்ட கேட்பாங்க. ஒரு சிகப்பு புடவையோ, பச்சை புடவையோ, மெரூன் கலர்லயோ புடவை கட்டிட்டு உங்ககிட்ட கேட்டோம், என்னமா பூஜை பண்றீங்களா, ஏதோ ஒரு விதத்துல உங்களை ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும்.
அவங்களுக்கு அந்த அந்த சுமங்கலிக்கு உங்க கைனால ஒரு சரடெல்லாம் கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் நீங்க அவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். அப்ப அந்த இந்த 6 வாரத்துல ஒரு கண்டிப்பா அது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சில பேருக்கு 3 வாரம் நடந்துடும், சில பேருக்கு 4, சில பேருக்கு 6 வாரமுமே எதேர்ச்சியா யாராவது ஒருத்தர் வருவாங்க. திடீர்னு யாராவது அந்த நேரத்துல ஒரு சக்தி மாதிரி யாராவது ஒருத்தர் வருவாங்க. அப்ப உங்களுடைய பூஜைகளும் நிறைவேறும், அந்த விஷயமும் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். சரி, இந்த தீபம் போடுறதுக்கு பாத்தீங்களா, இந்த 9 தீபம் ஏத்தணும்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த 9 தீபம் எப்படி தெரியுமா ஏத்தணும்? ஒரே மாதிரி ஏத்தக்கூடாது. முதல் 3 தீபம் நல்லெண்ணெய் தீபமா இருக்கணும், அடுத்த 3 தீபம் நெய் தீபமா இருக்கணும், அடுத்த 3 தீபம் இலுப்பை எண்ணெய் தீபமா இருக்கணும். 3 விதமான எண்ணெயில இருக்கணும். சரிங்களா? ஒரே மாதிரி ஏத்தக்கூடாது. இந்த மாதிரி நீங்க ஏத்தி பூஜை பண்ணணும். அந்த மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முடிஞ்சா வஸ்திரம் சாத்தலாம், முடிஞ்சா அந்த 7 சுவாமிக்குமே கோலம் போடலாம். இதெல்லாம் நீங்க ஒரு கோலம் போட்டு கோலத்துல கூட இந்த இது வைக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொதுவா அரச மரம் வேப்ப மரம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், இது பிரதட்சிணம் பண்ணினா அரச மர பிரதட்சிணம் அமாவாசையில நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு விசேஷமானது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு மந்திரமே இருக்குங்க. இதுக்கு அந்த அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய அந்த சப்த மாத்ரு, அதுக்கு ஒரு மந்திரமே இருக்கு. நீங்க அந்த அந்த விருட்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விருட்சம் வளர்ந்து இருக்கு பாத்தீங்களா, அரச மரமோ வேப்ப மரமோ, மூலதோ பிரம்ம ரூபாய, மூலத்துல யார் இருக்கா, கீழே பிரம்ம பாகத்துல யார் இருக்கா, மூலதோ பிரம்ம ரூபாய், அடிபாகத்துல பிரம்மா இருக்காராம். மூலதோ பிரம்ம ரூபாய, மத்தியதே விஷ்ணு ரூபிணி, மத்தியத்துல யார் இருக்காங்க, அந்த விருட்சத்தோட மத்தியத்துல விஷ்ணு ரூபிணி மகாவிஷ்ணு வாசம் பண்றார். அக்ரதே சிவரூபாய், விருட்சத்தோட மேல பறந்து விரிஞ்சிருக்கு பாருங்க, அந்த இடத்துல விருட்சராஜாயத்தை நமஹா, மூலதோ பிரம்ம ரூபாய, மத்தியதே விஸ்வரூபிணி, அக்ரதே சிவரூபாய, விருட்சராஜாயத்தை நமஹா. விருட்சங்கள் அப்படியே பறந்து விரிந்து இருக்கு. அதான் பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த அம்சம் கொண்டதுதான் அந்த விசேஷமானது ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த சப்த மாத்ரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சில பேருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சப்த மாத்ரு குலதெய்வமா இருக்கும். நான் 7 கன்னி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், 7 அந்த இதுக்கு நான் சுவாமிக்கு செஞ்சுட்டு வந்தேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, 7 இதுக்கு நான் இது பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூ சாத்தணும், நல்ல வாசனை மலர்களா சாத்தணும், மல்லிகைப்பூ நல்ல வாசனை மலர்களா சுவாமிக்கு சாத்தி நல்ல ஆத்மார்த்தமா மனசால பூஜை பண்ணுங்க. எவ்வளவு நீங்க அந்த மாதிரி நீங்க பூஜை பண்றீங்களோ அவ்வளவு கூட 6 வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. சில பேருக்கு வசதி உள்ளவர்கள் நிறைய நாகதோஷ பரிகார பூஜை, காலாஸ்திரி நிறைய இடத்துக்குலாம் போறவங்களா இருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் சிரமப்படுறவர்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கு, அவங்களுக்கு சில பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. நானும் ஏதாவது ஒரு கோவில்ல போய் செய்யணும்னு நினைக்கிறேன், எத்தனையோ பேர் முடியாதவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கான சில விஷயங்கள் தான் இதெல்லாம். அவங்கெல்லாம் இந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சுபிக்ஷமா இருப்பீங்க. அதே போல நீங்க நினைச்சதும் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இறைவனுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த இறைவன் பார்த்துட்டே தான் இருப்பார். அதற்குண்டான பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஒரு விஷயத்த நம்ம காரிய காரணமா நம்ம சில விஷயங்கள் பண்றோம், அதை நம்ம செய்யும் பொழுது கை மேல கண்டிப்பா நமக்கு உங்களுக்கு நீங்க சில பேர் சில பேர் கேட்பாங்க, அரச மரத்தை சுத்தி அடி வைத்த தடவை பார்த்தா புள்ள பிறந்துருமா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எது எப்படி செய்யணும், எப்படி முறை, என்னென்ன செய்யணும், எப்படி நம்பிக்கையா செய்யணும், எந்த நாள்ல செய்யணும், எப்படி செய்யணும், ஒரு சண்டை சச்சரவோட போய் செய்யக்கூடாது, ஒரு மனசுல நிம்மதி இல்லாம செய்யக்கூடாது, சத்தம் போட்டுட்டே செய்யக்கூடாது, கத்தின்ண்டே செய்யக்கூடாது. மனசை ஒருநிலைப்படுத்தி ஆத்மார்த்தமா மனசை தெய்வத்துக்கு செய்யறோம் அப்படிங்கிறத ஒரு மனசுல நிலை கொண்டு அழகா இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கை மேல இந்த சப்த மாத்திருக்களுடைய அந்த சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வ ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு அது நடக்கும். சில பேருக்கு அந்த சப்த மாத்திரம் எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க சப்த மாதர்கள் வழிபாடு பண்ணுங்க. நீங்க தைரியமா தாராளமா பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இடத்துல கை மேல பலன் கிடைக்கும். கனவுல உங்களுக்கு அசரீர் மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். சரிங்களா? அதனால இந்த சப்த மாத்திர வழிபாடு அப்படிங்கிறது ஏதோ கோவில்ல இருக்கு, நம்ம கும்பிட்டாதான் கும்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. இதற்குன்னு சில முறைகள் இருக்கு. இதைப்படி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க குடும்பம் சுபிக்ஷமா இருக்கும். வாழ்க வளமுடன், வளர்க.